اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عمر بن الخطاب رضي الله تعالى عنه قسم رسول الله صلى الله عليه وسلم قسما فقلت والله يا رسول الله لغير هؤلاء كان أحق به منهم. قال إنهم خيرني أن يسألوني بالفحش أو يبخلني فلست بباخل أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியோர்கள, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதன் கடுமையான வார்த்தைகள் பேசி, அருவருப்பான வார்த்தைகள் பேசியும் கூட அவன் யாசகம் கேட்கின்றான். நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு கேட்கிறவங்க இருக்கு, சில பேர் ஒரு அராஜகமான முறைகளில் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இப்படிலாம் கேட்கிறாங்க, எடுக்கிறது பிச்சை, பேசுற பேச்சப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கா இப்படி இந்த பேச்சு பேசணும், திமுறான பேச்சு பேசணும், இவனுக்கா இப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாப்ல நடப்புல பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்படியா பண்ணவங்களுக்கு நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். அவன் பேசக்கூடிய பேச்சை வைத்து நாம் அவன் கேட்டதை இல்லை என்று மறுக்க கூடாது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்கு தான பொருட்களை பங்கீடு கொடுத்தார்கள். அப்பொழுது நான், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் ஆணையாக இவர்களை விட இவர்கள் அல்லாத மற்றவர்களே இந்த பொருட்களை பெறுவதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள் என்று சொன்னேன். அப்படி சொன்னேன். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் அருவருப்பாக பேசி அல்லது என்னை கஞ்சன் என்று சொல்லி என்னிடம் கேட்கும் அளவிற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி விடாதீர்கள். நிறுத்தி விட்டார்கள். என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அருவருப்பான வார்த்தைகள்ல பேசி தான இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நினைஞ்சாங்க, என்ன பெரிய கஞ்சா அப்படின்னு சொல்லும் அளவிற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். அதனால நான் இவங்களுக்கு சரி, நான் கஞ்சன் அல்ல என்பது தெரியும் அவங்களுக்கு, அதனால நான் என்ன செய்ய கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய பொழுது, அருவருப்பான வார்த்தைகளை பேசிய பொழுது, பெரிய கஞ்சனப்பா, வடிகட்டின கஞ்சனப்பா அப்படின்னு சொல்லும் அளவிற்கு வந்த பின்னர் ரசூலுல்லாஹி இருந்தாங்க, சரி இவங்களுக்கு தேவை, இவர்களை விட தேவையில் அதிகம் உடையவர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்ல, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய, அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல யமன் நாட்டில் இருந்து வரப்பட்ட ஒரு நபரை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சால்வை அணிஞ்சிருந்தாங்க. யமன் நாட்டுடைய நஜ்ரான் எனக்கூடிய அந்த நாட்டுடைய சால்வை, அது மிக மொத்தமான ஒரு கடினமான சால்வையாக இருக்கும், போர்வையாக. அது கருத்துல இப்படி போட்டு ரசூலுல்லாஹி இருக்காங்க. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தடிமனான சால்வையை போட்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வந்தார். வேமா
வேகமா வந்தவர் என்ன செஞ்சாரு, அந்த சால்வையை வேகமாக இழுத்தார். வந்த உடனே ஷாலை வந்து பிடிச்சி இழுக்கிறார். இழுத்த உடனே அந்த கிராமவாசி வேகமாக சால்வை இழுத்ததின் காரணமாக அந்த ஓரங்கள் வந்து ரசூலுல்லாஹி கழுத்தை வந்து லைட்டா பதம் பார்த்துருச்சு. அடுத்த உடனே காயத்தை கூட அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு காயங்கள் அடையாளம் தெரிஞ்ச அளவுக்கு காயமாயிருச்சு. இப்ப இவர் கேட்கிறாரு, முஹம்மது, உங்களிடம் உள்ள அல்லாஹ் தஆலா செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான்ல, அந்த செல்வம் இருக்குல்ல, அதுல இருந்து எனக்கு கொடுக்க சொல்லி கட்டளை இடுங்க, போங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி சொல்றாரு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு, புன்னகை பூத்தவராக சிரித்து விட்டு உடனே என்ன செஞ்சாங்க, அவருக்கு நன்கொடை கொடுங்க, அவருக்கு வழங்குங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. அவர் கொடுத்த உடனே அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாரு, வாங்கிட்டு துண்டை விட்டு போறாரு அப்படின்னு சொல்றார். ஆக இவ்வளவுக்கு கடுமையான முறைகளில் வந்திருந்து கூட கிராமவாசிகள் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கும் அரபு நாடுகளை பார்த்தோம்னா பதுக்கள் என்று சொல்வார்கள். காட்டு அரபி என்று தமிழில் ஒற்றையாக சொல்லும்போது காட்டு அரபி என்று சொல்வார்கள். பது என்று இன்னும் அவர்களுக்கு மத்தியில், அரபியர்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் கரடுமுரடான மனிதர்கள், காட்டுமிராண்டி போல கரடுமுரடான மனிதர்கள். எல்லா விஷயங்களையும் அவங்க அது போல தான் நடந்துக்குவாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க கூட, கேட்கக்கூடிய சமயத்திலும் என்ன செஞ்சாங்க, மாறி வழங்கினார்கள், எடுத்து கொடுத்தார்கள். தன்னிடம் இருக்கக்கூடியது எல்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொடுத்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆக யார் வந்து எப்படி கேட்டாலும் சரி, அவர்களிடத்தில் நாம் எதிர்த்து அவர்களை தரைக்குறைவாக பேசுவதை விட, அவர்களுக்கு இருந்தா கொடுக்க வேண்டியதான், நம்மள்ட்ட இருக்குது இருந்தா கொடுக்க வேண்டியதான், சிலமே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு தான், அதனால தவறு கிடையாது. அதற்காக வேண்டி எதிர்த்து நாம் அவர்களை நான் நோகடிப்பது என்பது தவறான ஒன்று என்பதை தான் இந்த ஹதீதுகள் நம்மளுக்கு விலக்கி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாக்குத் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.